நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டெய்லியும் வந்து அதாவது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி போடுறோம். ஆஃபீஸு, ஸ்கூலு, காலேஜு உங்களுக்குலாம் ஏற்ற போல் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி போடுறோம். நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷன் வரும். குக்கர் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே 1/4 ஸ்பூன் சோம்பு, ஒரு பெரிய வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கினதுமே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சம் புதினா, மல்லித்தலை, கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும். நம்ம 1 கிளாஸ் அரிசி தான் போடுறோம். பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் பாருங்கள் இந்த அளவுக்கு தான் வதங்கணும். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், அடுத்து கொஞ்சம் மஞ்சள் தூள், 3 தக்காளி, பாருங்கள் தக்காளி வந்து நல்லா இந்த மாதிரி வதங்கிருச்சு. அதே போல் பார்த்திங்கன்னா அந்த தக்காளியில் கொஞ்சம் நல்ல கிரேவி வந்து நம்ம 1 கிளாஸ் அரிசி போட்டோம்னா அந்த கிரேவி வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் தக்காளி சாதம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப வரன்னு இருந்தால் தக்காளி சாதம் வந்து அந்தளவுக்கு டேஸ்ட் நமக்கு வந்து தெரியாது. அதனால கொஞ்சம் கிரேவி வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி தக்காளியை 2 போட்டிங்கன்னா ஒரு தக்காளி எக்ஸ்ட்ரா 3 போட்டு இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. நான் இதில் 1 படி அரிசி தான் ஊற வச்சுருக்கேன் 1/2 மணி நேரமாக. இதுக்கு 2 படி தண்ணி சேர்த்துக்கலாம். 1க்கு 2 நம்ம நார்மலாக எப்போயுமே சாப்பாடு செய்வோம் பார்த்தீங்களா, அந்த அரிசி தான் சேர்த்துருக்கேன். அதனால் 1க்கு 2 சேர்த்துருக்கேன். அரிசியும் சேர்த்துருவோம் இதுலேயே. அடுத்து உப்பு சேர்த்துடலாம். கூடவே ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நமக்கு வந்து எப்போயுமே தக்காளி சாதம்னா அப்படியே சுருக்குன்னு ஒரு காரம் இருக்கணும். அதுக்காக பச்சை மிளகாய் கடைசியில் இந்த மாதிரி பச்சை மிளகாய் நீங்கள் போட்டிங்கன்னா அந்த பச்சை மிளகாய் மனம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் கடைசியாக போட்டிருக்கேன். முதல்ல போட்டோம்னா அந்த பச்சை மிளகாயோட பச்சை வாசனை வந்து அந்த வதக்கிறதுலேயே போயிடும். அதனால் கடைசியில் போட்டிருக்கேன். இப்போ கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் மூடி போட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம். இந்த டைமில் கொதிக்கிறப்போ என்னென்னா உப்பெல்லாம் சரி பார்த்து உப்பு போட்டுக்கோங்க. 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பர் தக்காளி சாதம் பாருங்கள், பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது பாருங்கள். தக்காளி சாதம் எவ்வளோ சூப்பராக நல்லா அப்படியே ஒரு ரொம்ப வரன்னு இல்லாமல் அப்படியே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள். இதில் சும்மா ஏதாவது ஒரு பொரியல் இல்லைன்னா பச்சடி மட்டுமே வச்சு கொடுத்தா போதும் சைடிஷாக. இல்லை ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு, ஸ்கூலுக்கு போகிறவங்க, காலேஜ் போகிறவங்களுக்குலாம் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரிலாம் லஞ்ச் பாக்ஸ் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா மதியம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட ஒரு பச்சடி மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டா போதும். வேறு எந்த சைடிஷுமே இதுக்கு தேவைப்படாது. இந்த மாதிரி ஒரு தக்காளி சாதம் நம்ம வந்து டக்குன்னு ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுத்து விடணும், ஒரே மாதிரி ஒரே ரைஸாக வச்சு கொடுக்கணுன்னா தக்காளி சாதம் வந்து ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். செஞ்சு கொடுத்து பாருங்கள். குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே பார்த்திங்கன்னா கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 ஸ்பூன் சீரகம், அடுத்ததாக ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், ஒரு 10 பல் பூண்டு, குட்டி குட்டியாக இருக்கிற பூண்டு அதையும் சேர்த்துருவோம். அவ்வளோதான். பார்த்திங்கன்னா வெங்காயத்தோட அந்த பச்சை வாடை போனதுக்கப்புறமா இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கிருச்சு. தக்காளியெல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக மஞ்சள் தூள். சாம்பார் தூளில் மஞ்சள் தூள் இருந்தாலும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா பரவாயில்ல. சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுருவோம். இப்போ இதில் தண்ணி சேர்ப்போம். இதில் 1 படி அரிசிக்கு 2 படி தண்ணி சேர்க்கணும். அதே கப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு பச்சைப்பயிறு நைட்டே ஊற வச்சு எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுமே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் எப்போயும் சாப்பாடு செய்கிற அரிசி தான் நான் சேர்த்துக்க போகிறேன். அந்த அரிசியும் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நம்ம ஊற வச்சு எடுத்துக்கிட்டோம்னா தான் சாப்பாடு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் அரிசி போட்டாச்சு. போட்டுட்டு கலந்து விட்டுடலாம். கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் மல்லித்தலை தூவிட்டு ஒரு கொதி விட்டுருங்க. ஒரு கொதி விட்டதுக்கப்புறமா நமக்கு வந்து உப்பு தெரியும். ஏன்னா கல் உப்பு வந்து கொஞ்சம் கரையிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுமா, அதனால் கொதிச்சதுக்கப்புறமா உப்பெல்லாம் சரி பார்த்துட்டு குக்கர் மூடி போட்டுக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுமே இந்த டைமில் நீங்கள் உப்பெல்லாம் சரி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம். 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டீம் இறங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்ல மனம் சூப்பராக இருக்குது. அந்த சீரகம்லாம் போட்டு தாளித்தோம் பார்த்திங்களா, அதனால் ரொம்ப நல்லா இருக்குங்க பாருங்கள்.
நல்ல உதிரி உதிரியாக நல்லா சூப்பராக சோறும் வெந்திருக்கு. பச்சைப்பயிறு இருக்கிற அது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்குன்னு. சோறு எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கோ அந்த அளவுக்கு பயிரும் ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்குது. அருமையாக இருக்கும். இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமாக லஞ்ச் பாக்ஸ் செஞ்சு கொடுக்குறப்போ நம்ம வீட்டில் இருக்க எல்லாருமே நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க. இது கூட நமக்கு சைடிஷ் கூட எதுவுமே தேவையில்லை, அப்படியே கொடுத்து விட்டு இது கூட ஊறுகாய் மட்டும் எதுனா ஒரு ஊறுகாய் மட்டும் கொடுத்தோம். மாங்காய் ஊறுகாய், லெமன் ஊறுகாய், ஏதோ ஒரு ஊறுகாய் நம்ம வீட்டில் இருக்கிற ஊறுகாய் கொடுத்து விட்டாலே போதும். அவ்வளோ சூப்பராக சாப்பிடலாம். ஆறி போனாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பட்டாணி சாதம் பண்ண போகிறோம். அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தாளிக்கிறதுக்கு 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ சேர்த்துடலாம். ஒரு பிரிஞ்சி இலை. பட்டை கிராம் பொரிஞ்சதுமே ஒரு பெரிய வெங்காயம், கையில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, மல்லித்தலை 2 சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் 3. இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துடலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துடலாம். நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா இதில் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ நம்ம அரைச்சோம் இல்லையா அந்த பேஸ்ட். ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா. எல்லாம் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறமா இதில் பட்டாணி 100 கிராம் அளவுக்கு நைட்டே ஊற வச்சு எடுத்திருக்கேன். அந்த பட்டாணியை சேர்த்துடலாம். கூடவே உருளைக்கிழங்கு, கொஞ்சம் லெமன், ஒரு 1/4 லெமன் புழிஞ்சுக்கலாம். உப்பு. இதை கலந்து விட்டுருவோம். அவ்வளோதான் பாருங்கள். நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கி இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா. இந்த டைமில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் முழுசாக அப்படியே இருக்கட்டும். இப்போ தண்ணி சேர்த்துடலாம். இந்த படியில் தான் ஒரு படி அரிசி போட்டேன், அதுக்கு தண்ணி. எப்பயும் சாப்பாடு பண்ணுற அரிசி தான், அதனால் 1க்கு 2 சேர்த்துக்கலாம். கொதிக்கட்டும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம அரிசி போட்டுடலாம். பட்டாணி சீக்கிரமாக குழஞ்சிரும், அதனால நான் இது கூடவே ரைஸ் கூடயே போட்டு வேக வச்சிடறேன். வேகாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தனியாக வேக வச்சு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கணும். மறுபடியும் ஒரு கொதிக்கட்டும். குக்கர் மூடி போடுவோம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. குக்கர் மூடி போட்டுடலாம். உப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி சரி பார்த்துட்டு குக்கர் மூடி போட்டுக்கோங்க. 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். பட்டாணி உருளைக்கிழங்காக போட்டு சூப்பரான ஒரு ரைஸ் ரெடி பண்ணிட்டோம். ஒரு அவசரத்துக்கோ இல்லை சீக்கிரமாக ஏதாவது ஒன்று செய்யணும், என்னடா சமையல் செய்கிறதுன்னு யோசிக்கிற நேரத்தில் டக்குன்னு இந்த மாதிரி செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா எண்ணெய் காஞ்சதுமே நம்ம இதில் ஒரு 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, அப்புறம் கல்பாசி ஸ்பைசஸ்லாம் சேர்த்து கொஞ்சம் லைட்டாக அந்த மணம் வரணும். எல்லாமே 2 சேர்த்துக்கிட்டால் போதும். அடுத்ததாக ஒரு வெங்காயம், அவ்வளோதான். வெங்காயம் எப்பயுமே நான் சொல்கிறது தான், நல்ல கலர் மாறணும், லைட்டாக மாறி வரணும். அதே சமயம் கருக விட்டுறக்கூடாது. நல்ல பொன்னிறமாக வதங்கட்டும். அதுக்கப்புறமா மற்றதை சேர்க்கலாம். நல்லா பொறுமையாக வதக்கி விடுங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா இந்த மாதிரி கலர் மாதிரி வந்துடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி தான் வதக்கி விட்டுக்கணும். இந்த டைமில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக இந்த மாதிரி சும்மா லைட்டாக இப்படி எடுத்தோம்னா ஒரு பிடி அளவுக்கு புதினா, மல்லித்தலை, 2 பச்சை மிளகாய், சின்ன தக்காளியாக 2 தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் பெருசாக இருந்தால் 1 சேர்த்துக்கிட்டால் போதும். கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கலாம். தக்காளி கரையிறதுக்காக உப்பு போட்டிருக்கேன். தக்காளி வெங்காயம்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, மிளகாத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், ஏன்னா 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். அது கூட உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் சேர்த்துக்க தேவையில்லை, ஏன்னா காரம் உங்கள் விருப்பம்தான். அடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் மல்லித்தூள் எல்லாம் போட்டு கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துடலாம். அடுத்து கொஞ்சம் லெமன் புழிஞ்சிடலாம். லைட்டாக புழிஞ்சுக்கோங்க லெமன். அடுத்து பார்த்திங்கன்னா
ஒரு 150 கிராம் அளவுக்கு கொண்டக்கடலையை 8 மணி நேரத்துக்கிட்ட ஊற வச்சு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். அதை சேர்த்துடலாம். இந்த கிளாஸில் தான் 1 கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அதில் தான் தண்ணி 1.5 கிளாஸ் அளவுக்கு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். தேவையான உப்பு. கொதிக்கட்டும், அரிசி போட்டுக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 மணி நேரமாக ஊற வச்சு எடுத்திருக்கேன் பாஸ்மதி அரிசி. நீங்கள் நார்மலாக நம்ம சாப்பாடு செய்கிறது இல்லைன்னா சீரக சம்பா இது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கணும். ஏன்னா தண்ணி வந்து கரெக்டான அளவில் தான் சேர்த்துருக்கோம். அதிகமாக சேர்த்திங்கன்னா ரைஸ் வந்து குழஞ்சு போயிடும். அதனால தண்ணியை வந்து நல்லா வடிகட்டி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். அரிசி போட்டு இந்த மாதிரி லைட்டாக கொதிக்க ஆரம்பித்ததுமே உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு, உப்பு சரியாக இருக்கான்னு உப்பு பார்த்து உப்பு போட்டுக்கோங்க. எனக்கு வந்து லைட்டாக பத்தலை, அதனால் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். அவ்வளோதான். இப்போ குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டீம் இறங்கிருச்சு. இப்போ எடுத்து பார்ப்போம். பாருங்க எவ்வளோ அருமையாக சூப்பராக நல்லா குலையாமல் அரிசி ஒன்று அப்படியே முழுசாக இருக்குது பாருங்கள். நம்ம இப்படியே சும்மா சூடோடையே போட்டு கலந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. கலந்துகிட்டே இருந்தோன்னா என்ன ஆகுனா ரைஸ் வந்து 1-2 உடஞ்சி போயிடும். அதனால் அப்படியே எடுத்து வச்சிடணும். இல்லைன்னா ஒரு பாத்திரத்தில் மாற்றி அப்படியே வச்சிடணும். அவ்வளோதான். சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. லஞ்சுக்கு, ஆஃபீஸ்க்கு, ஸ்கூலு, காலேஜ் இந்த மாதிரிலாம் கொடுத்து விடுறதுக்கு உங்களுக்கு சூப்பர் ரைஸ் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது கூட முட்டை இல்லைன்னா தயிர் பச்சடி, இது 2ல் ஏதாவது ஒன்று போதும். அந்தளவுக்கு ரொம்ப அருமையான ஒரு ரைஸ். குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம். 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 3 துண்டு பட்டை, 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். அடுத்து 5 பச்சை மிளகாய். இதை பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக வதக்கிடுவோம். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நல்ல கலர் மாதிரி வரணும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம கையில் இதில் 1 கையளவுக்கு புதினா மல்லித்தலை சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நல்ல கலர் மாதிரி வரணும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம கையில் இதில் 1 கையளவுக்கு புதினா மல்லித்தலை சேர்த்துடலாம். அவ்வளோதான். பாருங்கள், புதினாவும் போட்டு வதக்கினதுக்கப்புறமா பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா. இந்த வீடியோ வந்து நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன். லைட்டாக ஒரு 10 செகண்ட் இது போல் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் வந்து இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் தண்ணி கூடி போச்சு, அதனால தான். அவ்வளோதான். இதையே வதக்கியாச்சு. அடுத்ததாக காய் சேர்த்துடலாம். நான் வந்து கொஞ்சம் காலிஃப்ளவர், கேரட்டு, பீன்ஸ் எடுத்திருக்கேன், சேர்த்துடலாம். கூடவே 2 தக்காளி சேர்த்துடலாம். தயிர் 3 ஸ்பூன். கொஞ்சம் காயெல்லாம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துருவோம். உப்பு சேர்த்து இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுருவோம். வதங்குறப்ப பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா தக்காளி, காய் எல்லாம் வந்து நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிருச்சு. தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா மசிஞ்சிருச்சு. காயும் நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் ஒரு 100 கிராம் அளவுக்கு பச்சை பட்டாணி வேக வச்சு எடுத்திருக்கேன். நல்லா உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். 8 மணி நேரத்துக்கு ஊற வச்சு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து அதையும் சேர்த்துருக்கேன். நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் தண்ணி சேர்த்துடலாம். இதில் 1.5 படி சீரக சம்பா ஊற வச்சுருந்தேன். அதுக்கேற்ற தண்ணி சேர்த்துக்கலாம். 2 இந்த கப்பில் 2.5 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். தேவையான உப்பு. நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் அரிசி போட்டுடலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம அரிசி போட்டுடலாம். அரிசி வந்து ஒரு 1/2 மணி நேரமாக ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக லெமன் புழிஞ்சிடலாம். ஒரு 1/4 லெமன் புழிஞ்சிக்கிட்டால் போதும். நல்லா கொதிக்கட்டும். மூடி போட்டுக்கலாம். அவ்வளோதான். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ குக்கர் மூடி போட்டுக்கலாம். 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான ஒரு வெஜ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு.
அதுக்கு சைடிஷ் வந்து பச்சடி மட்டும்தான், வேறு எந்த சைடிஷும் கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டிஃபன் பாக்ஸில் போட்டுருவோம். அவ்வளோதான். இது வந்து லஞ்சுக்கு வந்து எடுத்து கொடுத்தாச்சு.